ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு இது பண்ணிக்குவோம். அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. எனக்கு இப்பப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் ஒரு சில விஷயத்த மறைச்சி பேசவோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் யோசிக்கவோ நம்மளுக்கு இப்போதைக்கு அவங்க ஒன்றும் டைம் கொடுக்கல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஏன் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மனசை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தான் சரியாக படும். அதுக்கு மேலே நம்மளால் எல்லாமே இதுக்கு அடுத்தது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்காமலே எதையும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. உங்களுக்கு இதுக்கு மேலே அவங்களால முடிஞ்ச விஷயத்த அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க. நம்ம இதுக்கு மேலே எதுவும் சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வரும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்கும் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். எதையுமே பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நாங்கள் பேசி உங்களையெல்லாம் சமாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே பேசி சமாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் போக போக ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மாற்றி ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வேறு வேறு இதில் நம்மளால் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுவுமே நம்ம சொல்கிற விஷயங்களில் தான் இருக்குது. அவங்களே இவங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி பேசவோ இல்லை வேறு வேறு விஷயங்களில் நம்மளால் சமாளிக்கவோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நம்மளுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் செய்ய முடியும். அதுக்கிடையில் நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளால் மாற்றி பேசிக்கிறதுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கான இதை நம்ம தான் சரியான இதுக்கு கொண்டுட்டு போகணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நம்ம யாரையும் இனிமேலாம் மாற்றி பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அவங்கவுங்க இஷ்டம் தான். ஆனால் அவங்கவுங்களுக்கான தேவைகளை அவங்கவுங்க தானே பார்த்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம எதையும்